ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்க எல்லார் வீடுகளிலுமே கண்டிப்பாக குக்கர் இருக்கும். குக்கர் இல்லாத வீடுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சமையலுக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் நம்ம சமைக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிட முடியும். இதனால நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் வெந்து தணிஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த குக்கரால் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலோ அல்லது சாதத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலோ இந்த மாதிரி செம்மையாக பொங்கி வந்துடும். அப்போ தான் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி கேஸ் எல்லாம் தொடச்சி வச்சுருப்போம். அந்த சமயம் பார்த்து தான் இந்த மாதிரி பொங்கும். ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கொஞ்சம் கூட தண்ணியோ அல்லது இந்த மாதிரி பருப்போ சாதமோ பொங்கி வராமல் இருக்கும். இந்த மாதிரி பொங்கி வழியறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருப்போம். தண்ணி கூடுதலாக வைக்காமல் சரியான அளவுக்கு வைக்கணும். இதுவே நம்ம சாதம்னா சரியான அளவில் வச்சுருவோம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டோம்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்போம். ஆனால் பருப்புகளில் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில நேரங்களில் வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு பருப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அதில் கரெக்ட் ஆகிடும். அதனால் நமக்கு இந்த மாதிரி பொங்கி வராது. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கூட பொங்கி வராது. அதே மாதிரி சாதம் வைக்கும் போதும் சரியான அளவில் தண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2 தான் வந்து சாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணி வைக்கணும். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த மேலே விசில் வழியாக நமக்கு பொங்கி வந்துடும். அதே மாதிரி மூடியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சாதம் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தாலோ அல்லது பருப்பு ஏதாவது நம்ம முன்னாடி வச்சுருந்தப்ப சரியாக பார்க்காம இருந்தோம் அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வழியாக நமக்கு இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போதுமே குக்கரில் ஏதாவது குக் பண்ணுறீங்கன்னா சமைச்சிட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரியே தண்ணி வந்து அடைப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடைப்பு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கும். அதே மாதிரியே மேல் வழியாக சில நேரங்களில் பொங்கி வர மாதிரி சைடு வழியாக கூட பொங்கி வரும். கேஸ்கெட் போடுறோம் இல்லையா, அந்த கேப் வழியாக பொங்கி வரும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ரொம்ப நேரத்துக்கு விசிலே வராத மாதிரி இருக்கும். என்னடா விசில் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறமா தான் நமக்கு தெரியும் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொங்கி ஊற்றிட்டே இருக்கும். கேஸ்கெட் சரியில்லாமல் வீணாக போயிருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு நீங்கள் அந்த கேஸ்கெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு பாருங்கள். அப்பயும் இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா கேஸ்கெட்டை மாற்றிடுங்க. திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணாதீங்க. எப்போதுமே சமைச்சு முடிச்ச உடனே கேஸ்கெட்டை குக்கர் மூடியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம குக்கரில் சமைக்கிறது ரொம்ப கம்மியான நேரம் தான். ஆனால் அந்த குக்கர் மூடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும். அதே ஹீட்லேயே அது இருக்கும்போது அந்த கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இலகுன தன்மை ஆகிடும். அதனால் சீக்கிரமாகவே குக்கர் கேஸ்கெட் வீணாக போயிடும். ஸோ சமைச்சு முடிச்சதுமே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணதுமே நம்ம கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். அதை நீங்கள் ஒன்ஸ் அலசிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் போட்டுடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியிலே வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு வீணாக போகாது. அதே மாதிரி குக்கர் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த நெட்டு இருக்கு இல்லையா, அது லூஸ் ஆகிட்டா கூட அது வழியாக நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சிட்டே இருக்கும். அதனால நமக்கு குக்கர் விசிலும் சரியாக வராது. இது எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து கவனிச்சிட்டே இருக்கும்போது தான் நமக்கு குக்கர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு நல்லா விசில் வரும். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே குக்கர் நல்லா வாஷ் பண்ணுவோம். ஆனால் அந்த குக்கரில் போடக்கூடிய விசிலை வந்து தனித்தனியாக கழட்டி வாஷ் பண்ண மாட்டோம். அதை மாதத்துக்கு ஒரு முறை நல்லா எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கழட்டி க்ளீன் பண்ணுங்கள். அடிக்கடி பண்ணலனா கூட மாதம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. விசில் வரதில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ சாதம் வைக்கும் போது, பருப்பு வைக்கும் போது, நான்வெஜ் ஏதாவது சமைக்கும் போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.